மாமியார் மருமகள் சமையலறை சண்டை. ராஜாத்தி அவசர அவசரமாய் சமையக்கட்டுக்குள் நுழைந்தபோது கிடிகாரம் ஒருமுறை டங் என்றது. மணி 6:30. அவள் என்றுமே இவ்வளவு தாமதமாக எழுந்ததில்லை. ஆதலால் அவளுக்கு உறுத்தலாக இருந்தது. மாமியார் பங்கஜம் காஃபி கலந்து கொண்டிருந்தது. அவளது உறுத்தலை அதிகப்படுத்திற்று. ராத்திரி முழுக்க ஒரே கொசுக்கடி. அதான் எழுந்திருக்க லேட் ஆயிடுச்சு என்ற அவளது குரலின் குற்ற உணர்ச்சியை சற்றும் கவனிக்காதது போல், கொசு உன்னை மட்டும்தான் கடிச்சுச்சாக்கும் என்று நக்கலாய் வினவியவாறு, இந்தா காஃபி எடுத்துக்க என்று கூறிவிட்டு மகனுக்கு தானே காஃபியை எடுத்துக்கொண்டு கூடத்துக்கு போன பங்கஜம் காய்கறிக்காரனின் குரலுக்கு பதில் சொல்ல வாசலுக்கு போனாள். காஃபியை எடுத்துக்கொண்டு கூடத்துக்கு வந்து பாபுக்கு முன்னால் நாற்காலியில் அமர்ந்து கொண்டே, ராஜாத்தி, உங்கள் அம்மா சொன்னதை கேட்டிங்களா என்றவாறு காஃபியை உறிஞ்சினாள். அவர்களது உரையாடலை கவனித்தாய் காட்டிக்கொள்ள விரும்பாத பாபு, என்ன சொன்னாங்க அம்மா என்றான் விழிகளை மலர்த்தி. உங்களை நான் நம்பவில்லை என்பது போல் அவனை ஒரு பார்வை பார்த்த ராஜாத்தி, ராத்திரி முழுக்க ஒரே கொசுக்கடி, அதான் எழுந்திருக்க லேட் ஆயிடுச்சுன்னே, அதுக்கு கொசு ஒன்றை மட்டும்தான் கடிச்சிச்சாங்கிறாங்க, கொழுப்பு பார்த்தீங்களா என்றாள். ஏ, கொழுப்பு கிளுப்புங்காத, அம்மா காதில் விழுந்து வைக்க போது, அப்பால இன்னைக்கு ரணகலம் ஆயிரும் வீடு. நீ மாற்றி அவங்க மாற்றி நீனு 2 பேரும் வக்கீலுங்க மாதிரி வாதாட ஆரம்பிச்சிருவீங்க. நான் செத்தேன் என்ற பாபு காஃபியை குடிக்கலானான். கொழுப்பு இல்லாமல் பின்ன என்னவாம்? நாம் படுக்கிற ரூம் ஒரே அடசலாக இருக்குது. அதை தவிர வெளியே பக்கத்து வீட்டு சாக்கடை வேற. உங்கள் அப்பாவும் அம்மாவும் நல்லா வசதியான ரூமை படுத்திருக்காங்க. ஏதுடா, 2ம் ஆஃபீஸ்க்கு போய் உழைச்சிட்டு வருதுங்களே, அதுங்களுக்கு காத்தோட்டமான ரூமை கொடுப்போங்கிறத காணலை. 60 வயசு ஆகுது. 2 பேத்துக்கும் வெளியே படுத்தா என்ன? ரூமு கேட்குது. ரூம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை. பாபுக்கு முகம் சிவந்தது. ஏய், ஓவரா பேசாத, அம்மா வராங்க, வாயை மூடிக்க. ஆமாம், உங்கள் அம்மா வாயை அடக்க மாட்டீங்க, என்னைய பார்த்தா வாயை மூடும்பீங்க, நல்ல நியாயம். அவன் கை நீட்டி அவள் தொடையில் தட்டி, ஏய் சும்மா இரு என்றேல என்று பல்லை கடித்தபடி சொன்னது பங்கஜத்தின் செவிகளை சென்றடைந்துவிட, அவள், என்னடா ஓதுராவும் பொஞ்சாதி, எதுவானாலும் தைரியமாக பேச சொல்லு என்றாள். ஒன்றும் இல்லைம்மா. ஒன்றும் இல்லாததுக்கா? அவள் தொடையில் தட்டி சும்மா எச்சரிக்கை செஞ்சா அது வேறு விஷயமா? உங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. காஃபி கோப்பைகளை எடுத்துக்கொண்டு ராஜாத்தி சரியான தொடர் நடுங்கி என்று வாயுக்குள் முணுங்கிய பின், கொசு ஒன்று மட்டும்தான் கடிச்சிச்சான்னு நீங்கள் கேட்டதை பற்றி சொன்னேன். எங்கள் ரூமு இருக்கிற லட்சணம் தெரியும்ல. 4 பீரோ, ஒரு மேஜை, 3 நாற்காலிங்க, பீத்த பாய்ங்க வேற மூலையில் சுருட்டி வச்சுக்கிறது. ஜன்னலை திறந்தா பக்கத்து வீட்டு சாக்கடை நாத்தம். உங்கள் ரூமு மாதிரியா இருக்குது எங்களது என்றாள். அவளது கூரிய பார்வை மாமியாரின் மீது கத்தி மாறி பாய்ந்தது. 30 வருஷமா அதே ரூமில் படுக்கிறேன். இடம் மாறினா தூக்கமே வரமாட்டுது. இல்லாட்டி என்ன? அது சரி, அதுக்காக கொசு ஒன்றை மட்டும்தான் கடிச்சிச்சான்னு கேட்குறதா? உங்கள் ரூமு எங்களுக்கு கொடுங்க. அப்பாலே பாருங்க, நான் 4:30-5க்கெல்லாம் எழுந்திருக்கிறேன்னா இல்லையாங்கிறத. என்னடா இடித்த புலி மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிறக்க, நறுக்குன்னு 4 வார்த்தை கீழேண்டா. பழகின இடத்த விட்டு மாறினா தூக்கம் வருமா? ராத்திரி நான் சரியாமல் தூங்காமல் இருந்து பகலெல்லாம் தூங்கி வழிஞ்சா அப்பால உங்கள் குழந்தைய யார் பார்த்துக்கிறது? ராஜாத்திக்கு வாய் அடைத்து போனது. 2 வயசு துரு துரு குழந்தை, ஓடிக்கொண்டே இருப்பவன், சரியான வாள். அவனை வைத்து கொண்டு சோறு கூட தின்ன முடியாதுதான். என்ன பேச்சு மூச்சே காணா. அதெல்லாம் யாரும் இல்லைனாங்க. ஆனால் அதுக்காக ராவலை நான் தூங்காமல் இருந்தா நான் ஆஃபீஸில் ஒழுங்காக வேலை பண்ண முடியுமா? அதையும் யோசிச்சு பாருங்க. ஏன் அவனுக்கு தான் ஆஃபீஸ்க்கு போய் வேலை பண்ணுறான், உனக்கு என்ன முட்டு அலட்டல்? உங்கள் மகன் ஆஃபீஸில் மட்டும்தான் வேலை பண்ணுறாரு. வீட்டில் ஒரு துரும்பையாச்சும் எடுத்து போடுறது உண்டா? நான் 2 இடத்துலையும் உழைக்கிறேன் இல்லை, பாத்தியாடா? உன்னையும் சமையல் பண்ண சொல்கிறான் உன் பொஞ்சாதி. இதை பாருங்க அத்தை, ஏடா குடமாக பேசாதீங்க. அவரும் வீட்டு வேலை செய்யணும்னா நான் சொன்னேன். அவரை விட எனக்கு வேலை அதிகம்னு சொன்னால்
எங்க 2 பேத்துக்கும் நடுவில் பத்தி வைக்கிறீங்களா? ஆமாடி, பத்தி வச்சு புருஷன் பஞ்சதிய பிரிக்கிறதா எனக்கு வேலை. என்ன பேச்சு பேசுறா பாருடா! ஐயோ ஐயோ! ஒன்றும் இல்லாத எல்லாம் ஏன் தான் இப்படி 2 பேரும் பெருசுப்படுத்துறீங்களோ தெரியல. உப்பு பெறாத விஷயம். எது உப்பு பெறாத விஷயம்? அப்போது அடுப்பில் ரசம் பொங்கி வழிகிற வாசனை வர, ரசம் பொங்கிடுச்சு. நான் தான் காய் வாங்க போனேன்ல, அடுப்பை கொஞ்சம் கவனிச்சா என்ன, வாய் மட்டும் கிழியுது என்றவாறு பங்கஜம் சமையக்கட்டுக்கு விரைந்தாள். முதல்ல ரசத்துக்கு உப்பு போட்டுக்கலான்னு பாருங்க என்று பாபு முணங்கியது காதில் விழுந்துவிட, ஓஹோ, உப்பு பெறாத விஷயங்கிறதுக்காக கிண்டல் அடிக்கிறியா? பேசுவாடா, ஏன் பேச மாட்டேத என்றவாறு பங்கஜம் அடுப்பை தணித்து ரச பாத்திரத்தை இறக்கி நங்கென்று மேடையில் வைத்தாள். பரவாயில்ல, மொத அம்மாவை கிண்டலாக ஒரு வார்த்தை, அதுலேயும் எங்கள் சண்டையை பற்றி பேசிட்டீங்க. இன்னைக்கு மழை வரும், நான் கொடையை எடுத்துக்கிட்டே ஆகணும். நாக்கின் அதிக பிரசிங்கத்தலால் உதிர்ந்து விட்ட சொல்லுக்காக தனக்குள் வருந்தி நாக்கை கடித்து கொண்டிருந்த பார்பு, சீ, இது என்ன வீடா, எப்போ பாரு ரகலை என்றவாறு குளிக்க புறப்பட்டான். நகருங்க அத்தை, மீதி சமையலை நான் செய்கிறேன் என்றபடி சமையக்கட்டுக்குள் ராஜாத்தி நுழைந்தாள். குளிச்சாச்சா? குளிக்காமல் என்னைக்காச்சும் சமையல் செய்ய வந்திருக்கிறேனா? குளிச்சாச்சான்னு கேட்டா குளிச்சாச்சன் மட்டும் பதில் சொல்லு, எதிர்கேள்வி கேட்காத, அதனால தான் சண்டை வருது. குளிச்சாச்சன்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே, தவிர நான் புடவை மாற்றிக்கிட்டு வந்திருக்கேன்ல. குளித்தவங்களுக்கும் குளிக்காதவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாதவங்களா நீங்கள்? இன்றைக்கும் சண்டை போட்டு ரணலகப்படுத்துறது ஏதாச்சும் சங்கல்பமா, எனக்கா உங்களுக்கா என்று எதிர்த்து கேட்க நினைத்து அந்நினைப்பை பெரும் பாடுபட்ட பின்னர் விழுங்கி கொண்ட ராஜதி, சரியத்தை, தப்பெல்லாம் என்னோடதாகவே இருக்கட்டும், இன்னைக்கு என்ன சமையல் பண்ணணும் என்றாள். அவள் அடக்கி கொண்ட சினம் குரலில் சன்னமாக நடுக்கமாய் வெளிப்பட்டது. மருமகள் தனிந்து போனதில் மகிழ்ச்சியற்ற பங்கஜம், பாபுக்கு தான் அவியல்னா உசுராச்சே, அதனால் அவியல் பண்ணிடு, நான் ரசமும் சாதமும் செஞ்சாச்சு, அவியல் மட்டும் பண்ணால் போதும், சாம்பாரெல்லாம் வேணாம், அதையே கொஞ்சம் காரசாரமாக பண்ணிடு என்ன என்றாள். சொல்லிக்கொண்டே தான் வாங்கிய காய்களை எடுத்து வாயில் பரப்பலானாள். அவியல்னா எனக்கும் தான் உசுறு, ஆனால் இன்னைக்கு வேணாமே. ஏன் அவியல் பண்ணக்கூடாத, கெட்ட நாள்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்குதா? நான் எழுந்ததே லேட்டு, மாமாவுக்கும் அவியல்னா உசுறு, எல்லா காயையும் அறிஞ்சாதான் ராத்திரிக்கு கொஞ்சமாச்சும் மிஞ்சும், அதனால் நாளைக்கு பார்த்துக்கலாம் அத்தை. நான் ஒன்று சொன்னால் கேட்டுடக்கூடாதே. ஏன் அத்தை ஏடா கூடமாகவே பேசுகிறீங்க? எனக்கு இன்னைக்கு ஆஃபீஸில் இன்ஸ்பெக்ஷன் பெரிய அதிகாரி கான்பூர்லேருந்து வரார். 9:30க்கு முன்னாடி எல்லாரும் ஆஜராயணும்னு ஹெட் கிளர்க் படித்து சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி பார்த்து நான் லேட்டாக போனால் நல்லாவா இருக்கும்? அப்போ 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருக்கணும். நீங்கள் அவியலுக்கு காய் வாங்குவீங்கன்னு எனக்கு ஜோசியமாக தெரியும். இதை பாரு, கூட கூட பேசிக்கிட்டு இருக்காத, சட்டு புட்டுன்னு காயை வெட்ட உட்காரு. இன்னைக்கு முடியாது அத்தை. சரி, உருளைக்கிழங்கு கறி பண்ணிடுறேன். நோகாமல் நோம்பு கும்பிடுவியே, என்னமோ செய். உருளைக்கிழங்கு எனக்கு ஆவாதண்டு உனக்கு தெரியும்ல. 2 கேரட் இருக்குல்ல, அதை துருவிக்கங்க. ஓ, நான் திங்கிற கேரட்டை நான் தான் துருவி ஆகணுமாக்கும், நீ துருவ மாட்டியாக்கும். அப்படி யாரும் சொல்லலை. கறி பண்ணிட்டும் நேரம் இருந்தால் நானே துருவுறேன், இல்லாட்டி நீங்கள் துருவிக்கங்க. உன்னோட வாக்குவாதம் பண்ணியே என் திராணியெல்லாம் போயிட்டு. நான் சொல்ல வந்ததை நீங்கள் சொல்லிட்டீங்க. காலை நடைக்காக வெளியே போய்விட்டு அப்போதான் திரும்பிய நமச்சிவாயம், அடடா, என்ன சத்தம், ஆரம்பிச்சிட்டிங்களா 2 பேரும்? சரி சரி, காஃபி கொடுப்பாங்கச்சோம். ஏமா ராஜாத்தி, நீ படித்த பொண்ணு இல்லை, நீ தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து தனிச்சு போகக்கூடாதா என்றவாறு நாற்காலியில் அமர்ந்து முகத்தை வேர்வையை துடித்து கொண்டாள். தனிஞ்சு போகிற சுபாவம் இருக்கிறனால தான் நான் தனி கொடுத்தன போகாமல் இருக்கேன் மாமா. எது பேசினாலும் எது சொன்னாலும் தப்புன்னா நான் என்னதான் செய்கிறது மாமா? ராஜாத்தியின் சொற்கள் பங்கஜத்தின் முகத்துக்கு சிவப்பு வண்ண பூசின. என்னது, என்ன சொன்ன? தனி கொடுத்தனமா? ஏன் மகன்
என்ன உன் முந்தானையை பிடிச்சுக்கிட்டு உடனே கிளம்பிடுவாங்கன்னு நினப்பா உனக்கு? அவன் பெத்தவங்க மேலே மரியாதை உள்ளவன் தெரியுமா? மற்றவங்க மாதிரி இல்லை. தலையை துவட்டிய மறு அங்கே வந்த பாபு, அட கடவுளே, உங்கள் யுத்தம் இன்னும் முடியலை என்றான் ஆயாசமாக. நமச்சிவாயத்துக்கு காஃபி ஆற்றியவாறே, உன் பொஞ்சாதி ரொம்ப பொறுமையாக இருக்கிறதுனால தான் தனி கொடுத்துட போகாமல் இங்கேயே இருக்கிறாளாடா, கேட்டுக்கோ. இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். அவள் கூப்பிட்டா நீ கிளம்பிடுவியா என்ற பங்கஜம். ஆனாலும் இம்புட்டு வாய் ஆகாதுப்பா என்றாள் சன்னமாக. அவள் ஏதோ பேச்சுக்கு சொல்கிறாமா, தனி கொடுத்துருவோங்கிற வார்த்தையே அவள் இதுவரையில் என்கிட்ட சொன்னதில்லை, சொல்லவும் மாட்டா. அப்பால குழந்தைய யார் பார்த்துப்பாங்க? நல்லா சொன்னடா, நச்சுன்னு பதில் இருக்க. தயாரான ராஜாத்தியை பார்த்து விழிகளை மலர்த்தி ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்று ஜாடை செய்த பாபு வாசற்பக்கம் நகர்ந்தான். சுமார் 1 மாதம் கழித்து ஒரு நாள், அம்மா அம்மா, ஒரு அதிசயமான செய்திமா என்று கூறியபடி வீட்டுக்குள் நுழைந்த பாபு சிரிப்பு வழிந்த கண்களால் தன் தாயை ஏறிட்டான். நேற்று ஒரு தொலைக்காட்சி பேட்டி உங்களை பற்றி ஐரோப்பாவில் இருக்கிற நாடுகளெல்லாம் ஒளிபரப்பாச்சுன்னு இன்னைக்கு என்னோட நண்பன் ஒருத்தன் பாரிஸ்லேருந்து ஃபோன் பண்ணி சொன்னாமா. பாரிஸா? ஆமாம்மா, நம்ம மெட்ராஸ் பாரிஸ் கார்னர் இல்லை, ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்கிற பாரிஸ். சரி சொல்லு, புரியும்படியாக சொல்லுடா. என்னையை பற்றி சொல்கிற? என்னை யாருமே வந்து பார்க்கலையே. உங்களை பற்றி உங்கள் மருமக விலாவரியாக பேட்டி கொடுத்து பேசியிருக்கிறாமா. அடிப்பாவி, இங்கே தூத்திக்கிட்டு இருக்கிறது பார்த்தாதுன்னு அங்கிட்டு வேற தூத்துறாளா? ஏமா அலறீங்க? அப்படியெல்லாம் எதுவும் உங்களை பற்றி பேசலாமா ராஜாதே? பின்ன என்னதான் சொல்லுச்சா? அது சரி, எப்போ பேட்டி எடுத்தாங்களாம்? அவள் சொல்லவே இல்லையே. எனக்கும் தெரியாதுமா. ரகசியமாக வச்சிருக்கிறதா அந்த நண்பன் சொல்லலைன்னா இப்போ கூட தெரிஞ்சுக்காதுமா. நேற்று டிவியில் வந்துச்சுன்னா நாம் கூட அதை பார்த்துருக்கலாமே. அது இந்த நாட்டில் தெரியாதுமா, ஐரோப்பிய நாட்டில் மட்டும்தான் தெரியும். சரி சொல்லுடா, என்ன சொல்லிச்சான்? உங்களை பற்றி ரொம்ப வசதியாக சொல்லியிருக்கிறதாம். அந்த நண்பன் வீடியோ கேசட் எடுத்து வச்சுருக்கான், நேற்றே அனுப்பிட்டானா. இன்னைக்கு ஃபோனில் சொன்னான், ஸ்பீட் போஸ்ட்டில் வருதாம். அதனால் சீக்கிரமே நம்ம கைக்கு வந்துடும். வந்ததும் போட்டு பார்க்கலாம். ஆனால் அதுவரையில் ராஜாதிக்கிட்ட எதுவும் தெரிஞ்சதாக காட்டிக்காதீங்க என்ன? சரிப்பா. 15 நாட்கள் கழித்து அந்த ஒளி பீழை தொலைக்காட்சியில் பெட்டி போட்டு பார்த்தபோது பங்கஜத்தின் முகத்தில் விரைவிய உணர்ச்சியை விவரிக்க சொற்களிலே, உங்கள் மாமியார் எப்படிப்பட்டவங்க? நல்லவங்களா? குத்தா சொல்கிறாராகம்மா. சேச்சா, எங்கள் மாமியார் தங்கம்னா தங்கம். தன்னோட சொந்த மக மாதிரி தான் என்னை நடத்துகிறாங்க. மகன் தப்பு செய்தா தாய் கண்டிக்கிறது இல்லையா, அது மாதிரி தான் நான் அதை எடுத்துக்கிறேன். அப்படின்னா உங்களுக்குள்ளே சண்டை வராதா? அது எப்படிங்க வராமல் இருக்கும்? வராதான் வரும். ஆனால் எல்லாமே சின்ன சின்ன சண்டைங்க, பெருசாக ஒன்றும் இல்லைங்க. எனக்கு கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி. படப்படன்னு எதனாச்சும் யோசிக்காமல் பேசிடுவேன். ஆனால் எங்கள் மாமியார் பெரியவங்க இல்லையா, அதனாலேயே என்னமோ பொறுத்து போயிடுவாங்க. அவங்க பெத்த பொண்ணு தப்பாக பேசினா பொறுத்த மாட்டாங்களா? அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களே. அப்படின்னா நீங்கள் என்ன பேசினாலும் அவங்க பதிலே பேச மாட்டாங்களா? அப்படின்னு இல்லைங்க, பேசுவாங்க. ஆனால் அமைதியாக பேசுவாங்க. கடுகடுன்னு எல்லாம் பேச மாட்டாங்க. அப்போ எனக்கே வெக்கமாயிடும். வீட்டு வேலையிலெல்லாம் உதவியாக இருப்பாங்களா உங்கள் மாமியார்? நான் காலையில் மெதுவாக தான் எழுந்திருப்பேன். அதுக்குள்ளார அவங்க பாதி சமையலை முடிச்சிருவாங்க. மீதியை தான் நான் செய்வேன். நான் மசக்கையாக இருந்தப்ப எனக்கு வாய்க்கு ருசியாக பல ஐட்டங்களை செய்து போட்டாங்க. அவங்க செய்கிற பலகாரங்களை இன்றைக்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா வயிற்று வலி வருமே. அப்படி வயிற்று வலி வந்தால் அவங்களே அதுக்கு இஞ்சி லேகியம் செஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்க செஞ்சதை சாப்பிட்டா வயிறு வலிக்கணும்னு நான் சொல்லலை, நான் செஞ்சு சாப்பிட்டாதான் வயிறு வலிக்கும். அப்போ இஞ்சி லேகியம் ரெடியாக வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறேன். பரவாயில்ல, மாமியாருக்கு இந்த அளவுக்கு பறிஞ்சு பேசுகிறீங்களே. நல்லவங்களாக இருந்தால் பறிஞ்சு பேசுகிறதுக்கு வலிக்குமாங்க? உங்களுக்கும் முன்கோபம்னு சொன்னீங்க. நீங்கள் ஏதாச்சும் தப்பு பண்ணிவிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டது உண்டா? கேட்கணும்னு நினப்பேன். ஆனால் சுய கௌரவம் அதுக்கு இடம் கொடுக்காது. ஆனால் அவங்களே நான் வருத்தப்படுறதை புரிஞ்சுக்கிட்டு என்னோட மௌனத்தை பொருட்படுத்தாமல் தானே முந்திக்கிட்டு சரி கட்டிடுவாங்க. இதை தவிர மேலும் சில சாதாரண வினாக்களும் கேட்கப்பட்டன. எப்போது திருமணம் ஆயிற்று? எத்தனை குழந்தைகள்? வேலை செய்கிறார் போன்றவை. அவற்றில் பங்கஜம் அவ்வளவாக ஈடுபாடு கொள்ளவில்லை. தன் மருமகள் தன்னை பற்றி உயர்வாக சொன்ன விஷயங்கள் ஐரோப்பா கண்டம் முழுவதும் ஒளிபரப்பாகின என்ற
பரவச பிரமிப்பில் அவள் தன்னையே மறந்து போய் முகமெல்லாம் சிரிப்பு வழிய உட்கார்ந்து போனாள். அம்மா பாத்தீங்களா, உங்களை விட்டு கொடுக்காம எப்படி பேசியிருக்கிறா ராஜாத்தி என்ற மகனை ஆர்வத்துடன் பார்த்த பங்கஜம் மௌனமாக இருந்தாள். ராஜாத்தியை வெளியே அனுப்பிட்டு தான் பாபு அந்த ஒளிப்பீழையை தொலைக்காட்சி பெட்டியில் இயக்கினா. ஏண்டா, ராஜாத்தி இல்லாத நேரமா பார்த்து அதை டிவியில் போட்ட, அதுக்கு வெக்கமா இருக்கும்ல. கேசட் கிடச்ச விஷயத்த நானும் அவகிட்ட சொல்லலை. நாளைக்கு இல்லாட்டி இன்னைக்கு ராத்திரி அவளும் பார்க்கட்டும். அப்படி ஏதும் பேட்டி எடுக்கப்படவில்லை என்பதும், ஒளிப்பீழை ஒரு வீடியோ கடையில் தயாரிக்கப்பட்டது என்பதும் அவனும் ராஜாத்தி மட்டும் அறிந்த ரகசியங்கள். மறுநாளிலிருந்து சமைக்கட்டிலிருந்து சத்தங்கள் கிளம்புவென்கிற எதிர்பார்த்தலுடன் பாபு தனக்குள் சிரித்து கொண்டான்.